Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, வந்து நம்ம இன்னைக்கு SI Ultimate ல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அறிவியல் வினாக்கள். So SI Ultimate தொடர்ந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான். ஓகேவா? சோ அதே மாதிரி தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளும் நிறைய விஷயங்களை அந்த வீடியோவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம். சோ அந்த வகையில அறிவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம வந்து மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது கிடையாது. அறிவியல் வந்து ஒரு லெஸ் வைட்டேஜ் கொடுத்து படிக்கிறதுக்கு. நமக்கு எஸ்ஐயோ அல்லது பிசி தேர்வோ ஏதோ ஒரு தேர்வு எழுதும்போது டெஃபினட்டா சயின்ஸ்ல இருந்துமே வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க கம்பேர்ட் டு சோஷியல் ஸ்டடிஸ். அப்ப சோஷியல் ஸ்டடிஸ்க்கு ஈக்குவலா அது ஒரு 3 பார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா இது ஒரு 2 பார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அது கொடுத்துருப்பாங்க அதோட பங்குல. ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட்டா கவனிக்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. சோ அது அப்படியே கடந்து போகாம அது ஏன் எதுக்கு எப்படி வந்துச்சு இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பா என்ன பண்ண முடியும், அந்த மார்க்குகளை எளிமையா படுத்திக் கொள்ள முடியும். ஓகேவா? சோ அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, fourth state of matter. இந்த நேரத்துக்கு நீயே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு இருப்பல டெஃபினட்டா. பொருளின் 4வது நிலை என்னன்னு கேக்குறாங்க. பொருளினுடைய எத்தனையாவது நிலையோ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம கேட்டிருக்கிறது புக்ல இருக்கக்கூடிய பொருளின் 4வது நிலை என்ன, 5வது நிலை என்னன்னு சொல்லிட்டு இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. சோ பொருளினுடைய 4வது நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா. ஓகேங்களா? பிளாஸ்மான்றது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க. பிளாஸ்மான்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. பாசிட்டிவ் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் சம அளவுல இருக்கக்கூடிய ஒரு அயனைஸ்டு கேஸ் பார்ட்டிகல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. சோ இது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா லைட்னிங்னு சொல்லக்கூடிய மின்னல் சொல்லலாமா? மின்னலே ஒரு வகையான பிளாஸ்மா தான். லைட்னிங் ஒரு செர்டைன் டைம்ல உனக்கு அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து எனர்ஜைஸ் ஆகி உனக்கு ஒரு கோடு மாதிரி வானத்துல வந்து மின்னிட்டு போதா. சோ அந்த மின்னலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான பிளாஸ்மா எனர்ஜி தான். இன்னுமே பாத்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ்லாம் நம்ம போயிட்டு ரீசெண்டா கூட நான் ஒரு ஆக்டரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல தான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு அதுக்குன்னே அந்த கண்ட்ரியில இருந்து கிரீன் கலர்ல வந்து ஒரு பிளாஸ்மாவோட வளைவுகள் வந்து நைட் டைம்ல வரும். ஒரு கிரீன் கலர் பிளாஸ்மா வளைவுகள். சோ அவர் கண்டிப்பா அதை வந்து ஒரு ஷூட் போட்டு ரீல்ஸே போட்டிருந்தார் இன்ஸ்டால. சோ அந்த பிளாஸ்மா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈக்குவலைஸ்டு புரோட்டானும் எலக்ட்ரானும் இருக்கக்கூடிய ஒரு சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜைஸ்டு அயன் கேஸ் பார்ட்டிகல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து உதாரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு பிளாஸ்மாவா நம்ம மின்னல் எடுத்துக்கலாம். சரி, அதே நேரத்துல 5வது நிலை, பொருளினுடைய 4வது நிலை பிளாஸ்மான்னு சொல்றோம்ல, 5வது நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா 5வது நிலை எல்லாருக்குமே தெரியும், போஸ் ஐன்ஸ்டீன் நிலை அப்படின்னு சொல்லுவீங்க. இது எந்த இயர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு கேட்பாங்கல்ல. சோ போஸ் ஐன்ஸ்டீன் நிலை வந்து பாத்தீங்கன்னா 1996 சம்திங், ஐ திங்க் சோ, எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. 1996 தான் நினைக்கிறேன், 95 96. ஓகேவா? அது மட்டும் பாத்துக்கோங்க. சோ போஸ் ஐன்ஸ்டீன் தான் வந்து பாத்தீங்கன்னா 5வது நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு क्वेश्चनல வந்து 4வது நிலை என்னன்றதையும் கத்துக்கோங்க, 5வது நிலை என்னன்றதையும் கத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், which principle is used in stethoscope? டாக்டர்கள் பயன்படுத்துறாங்களே ஸ்டெத்தாஸ்கோப், அதுல வந்து எந்த வகையான கொள்கை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எதிரொலிப்பா, இல்ல ரிஃப்ராக்ஷன் ஒளிவிலகலா, இல்ல பன்முக எதிரொலிப்பா, இல்லனா மேற்பண்ண அனைத்துமேவா? ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல் தி அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முதல்ல ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குல்ல, இப்படி இருக்கும். இந்த ஸ்டெத்தோஸ்கோப்ல இந்த இடத்துல ஜாயின் ஆயிட்டு இது ஒரு பைப் வச்சிருப்பாங்க. இந்த பைப்ல வந்து எது ஃபில் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏர், காற்று தாங்க, வேற எதுவும் இல்லை. காற்று தான் ஃபில் ஆயிருக்கும். ஏன் காற்று? அது வெற்றிடமா விடலையான்னு கேட்டா இல்ல, அதுல காத்து இருக்கு. ஏன் காத்து வைக்கணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா டயஃப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? டயஃப்ராம்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒரு தகடு தான் அப்படிதான் சொல்லுவோம். அதை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய பாடியில எங்கெல்லாம் அந்த ரிதம் வருதோ, இப்ப ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா லெப்டப்னு அடிக்கும். சோ அந்த மாதிரி நமக்கு பாடியில சில சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த சவுண்ட்ஸ் வந்து கேட்கல அப்படின்னா தான் அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளமே இருக்கு. ஓகேவா? சோ அந்த இடத்துல வைக்கும் போது இந்த டயஃப்ராம் மேல அந்த ஓசை படும் பொழுது டயஃப்ராம் ஆனது அழுத்தத்திற்கு உள்ளாகும், பிரஷருக்கு உள்ளாகும். அப்படி பிரஷருக்கு உள்ளாகும் போது அந்த வரக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த காற்று அடைக்கப்பட்ட அந்த டியூபின் வழியாக செல்ல ஆரம்பிக்கும். காற்று தான் அடைக்கப்பட்டிருக்கு அந்த டியூப்ல. காற்றுல வந்து எதனால போக முடியும்? ஒலியால போக முடியும். அப்ப சவுண்ட் எனர்ஜினால இந்த ஒலி இருக்குல்ல, சவுண்ட், இதனால வந்து என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏர் ஃபில்டு டியூப்ல வந்து டிராவல் ஆக முடியும். இதுவே வெற்றிடமா இருந்தா காற்றுனால அந்த ஒலினால போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா ஒலி என்பது வெற்றிடத்துல பயணிக்காது. ஒலி பயணிக்கிறதுக்கு திடம் தேவை, இல்லைன்னா திரவ பொருள் தேவை, இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஏர் தேவை. சோ ஏர்ல தான் அது போகும். அப்படி போக ஒலியானது அந்த டியூப் இருக்குல்ல,
இந்த ஹேர் ஃபில்டு டியூப். இதுல இந்த சவுண்ட் இப்படி பட்டு 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 ரிஃப்ளெக்ட் ஆகி தான் டாக்டரோட காதுக்கு போய் சேரும். அப்போ எதிரொலிக்கத்தான் செய்யும், ஒரே முறை எதிரொலிக்காது. எத்தனை முறை எதிரொலிக்கும்? பன்முக எதிரொலிப்பு, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். பட்டு 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 ரிஃப்ளெக்ட் ஆகி தான் அது கேட்கும். அதனால ஸ்டெத்தாஸ்கோப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்முக எதிரொலிப்பா தான் இருக்குது. மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்முக எதிரொலிப்பு. புரிஞ்சுச்சா? சரி, ஏன்றதெல்லாம் சொல்லிட்டு இனிமே மறக்க கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. டீடைல்னா சொல்ல வர்றது சில பொருட்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. According to Newton's law of gravitation, the attractive force between objects is inversely proportional to which of the following அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியின்படி பொருட்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையானது டேஷுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியின்படி, ஈர்ப்பியல் விதினா கிராவிடேஷன் லா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். படத்துல ஹீரோ ஹீரோயின் இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ, டக்குன்னு கிட்ட இருக்கிற ஹீரோயின் இப்படி டக்குன்னு கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா ஹீரோயின் டக்குன்னு சுழண்டு வந்துருவாங்க. இதே தூரமா இருந்தா, டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா கொஞ்சம் மெதுவா தான் சுழண்டு வந்து இங்க நிற்பாங்க. அப்போ நான் இங்க ஒரு போன் வச்சுக்கிறேன், போனு இங்க மார்க்கர், இது ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா சீக்கிரமா போய் என்ன ஆயிடும்? டச் ஆயிடும். இதே டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா லேட்டா ஆகும் டச் ஆகிறதுக்கு. புரிஞ்சுச்சா? கிட்ட இருந்துச்சுன்னா சீக்கிரம் டச் ஆயிடும், லேட்டா இருந்துச்சுன்னா, தூரமா இருந்துச்சுன்னா லேட்டா டச் ஆகும். அப்ப அதுக்கு நான் ரெண்டு பொருட்களுக்கு மேலுமே நான் விசையை செலுத்தணும். விசையை செலுத்தினாதான் ரெண்டு பொருட்களும் வந்து கிட்ட சேரவே சேரும். அப்ப எந்த ஒரு விசையுமே இல்லாம ஒரு பொருளானது என்ன ஆகாது? நகராது. அப்ப விசை ரொம்ப அவசியம். விசை ரொம்ப அவசியம். இந்த விசை, நீ செலுத்தக்கூடிய விசை அந்த பொருட்களுடைய நிறைக்கு, ரெண்டு பொருள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பொருளுடைய மாஸ், ரெண்டாவது பொருளுடைய மாஸ். மாஸ்னா என்னது? நிறை. அந்த நிறைக்கு நேர்த்தகவல் இருக்கும். நான் என்ன கேட்டிருக்கேன்? இங்க எதிர்த்தகவில் என்ன இருக்கும்னு கேட்டிருக்கேன். எதிர்த்தகவில் என்ன இருக்கும்னா the square உடைய distance, distance ஓட ஸ்கொயர். அப்ப இங்க ரெண்டு பொருள் வச்சிருக்கேன்னா இந்த ரெண்டு பொருளுக்கும் இடைப்பட்ட தொலைவை நான் என்னன்னு சொல்ல போறேன்னா r. தொலைவுனா என்னதுமா? டிஸ்டன்ஸ். அப்ப தொலைவை என்னன்னு சொல்ல போறேன்? r. ஓகேவா? அந்த ஆரோட ஸ்கொயரா இருக்கும். தொலைவினுடைய இருமடி, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேவா? எப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப இது பென் ஒரு வெயிட் இருக்கும், மார்க்கர் ஒரு வெயிட் இருக்கும். ரெண்டு பொருளுடைய வெயிட்டை வச்சுதான் எனக்கு இது எவ்வளவு சீக்கிரம் வந்து சேரும்னே இருக்கும். இப்ப இதுக்கு மேல நான் கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்தனாலே டக்குன்னு வந்து சேர்ந்துரும். கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்தாலே. அப்போ வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியா தான் கொடுக்கணும். அப்போ ஃபோர்ஸும் வெயிட்டும் நேர் தகவல் இருக்கும். வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மி, வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கணும். அப்போ ஃபோர்ஸ் ஏறுதுன்னா வெயிட்டும் ஏறி இருக்குன்னு அர்த்தம், ஃபோர்ஸ் இறங்குதுன்னா வெயிட்டும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ, டிஸ்டன்ஸ் எப்பவுமே அதிகம் தான். இப்போ இவ்வளோ தொலைவு இருந்துச்சுன்னா நான் அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்தாதான் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ண முடியும். கிட்ட இருக்குன்னா நான் ஃபோர்ஸை கம்மியா கொடுத்தாலே டிஸ்டன்ஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். அப்போ டிஸ்டன்ஸுக்கும் ஃபோர்ஸுக்கும் அந்த விசைக்கும் தொலைவும் எப்படி இருக்கும்? எதிர் தகவல் இருக்கும். அப்போ தொலைவும் விசையும் எதிர் தகவல் இருக்கும், தொலைவும் நிறையும் நேர் தகவல் இருக்கும். சாரி, விசையும் நிறையும். அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. விசையும் நிறையும் நேர் தகவல் இருக்கும். இதே விசையும் தொலைவும் எதிர் தகவல் இருக்கும். 1/, தொலைவுன்னு எழுதி வச்சுக்கோங்க. 1/, is equal to 1/, தொலைவு. ஓகேவா? சோ தொலைவுனா டிஸ்டன்ஸ், விசைனா ஃபோர்ஸ், நிறைனா மாஸ். ஓகேவா? சோ அந்த டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருந்திருக்கும். இதுதான் நியூட்டனினுடைய ஈர்ப்பியல் விதி சொல்லுது. ஓகே, சரி. அடுத்தது நாலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? which mirror is used inside of the vehicle? வாகனங்களில் பக்கவாட்டில் எந்த கண்ணாடி பயன்படுத்துகிறதுன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். வாகனங்களுடைய முகப்பு கண்ணாடிகளை யார் பயன்படுத்துறாங்க? கான்கேவ். கான்கேவ் அதாவது வண்டி இருந்துச்சுன்னா வண்டியினுடைய ஹெட்லைட்டா பயன்படுத்துறது வந்து கான்கேவ். கான்கேவ்னா என்ன ஆடிமா? குழி ஆடி. இதே வாகனத்துல பின்னாடி வரக்கூடியதை பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ், குவி ஆடி. இங்கதான் சார் நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், ஆனா எங்கேயோ கன்ஃபியூஷன் ஆயிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வர அவ்வளோ பெரிய ரோட்டை ஒரே கண்ணாடியில குவிச்சு காமிக்குது. இதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்கேன். அவ்வளவு பெரிய ரோட்டை ஒரே கண்ணாடியில குவிச்சு காமிக்குது. அப்ப குவியாடி பயன்படுத்தி இருக்காங்க. அதுல புரியுதா? அப்ப முன்னாடி இருக்கிறது வந்து ஹெட்லைட், ஒழுங்கா தெரியலன்னா போய் குழியில விழுந்துருவேன். அப்ப அதுல குழியாடி பயன்படுத்திருக்காங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். அடுத்து
What is the principle used in rocket propulsion அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படக்கூடிய தத்துவம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ராக்கெட் ஏவுறதுல நிறைய லாஸ் பயன்படுத்துறோம். ஆக்சுவலா சொல்ல போனா ஒவ்வொரு லாவினுடைய அடிப்படையிலும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எஸ்பெஷலி இந்த ராக்கெட் ஏவுதல்ல பயன்படுத்தக்கூடிய லா எதுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் லா, நியூட்டனுடைய மூன்றாவது விதி. ஏன்னா அதுல அந்த எரிபொருளை எரிச்சு அதுல இருந்து வரக்கூடிய அந்த கம்பஷன் ஆஃப் கேசஸ், த்ரஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கெட்டை இங்க இருந்து வரக்கூடிய அந்த கேஸ் ராக்கெட்டை வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா முன்ன செலுத்தி எடுத்துட்டு போகும். இது போய் கீழே அடிக்கும் போது ராக்கெட் என்ன ஆகும்? மேல போயிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பலூன் தான். வீட்டுல பலூன் நல்லா ஊதுற, பலூனை ஊதிட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முனையை நீ வந்து ரிலீஸ் பண்ணன்னு வச்சுக்கோ, காத்து என்ன ஆகும்? பின்னாடி போகும். அப்ப பலூன் என்ன ஆகும்? முன்னாடி போகும். அப்ப there is an equal and every action there is an equal and opposite reaction. எந்த ஒரு செயலுக்கும் சரியான சமமான எதிர்வினை உண்டு, எந்த ஒரு வினைக்கும் சரியான சமமான எதிர்வினை உண்டுன்னு படிச்சிருப்போம். அப்ப இந்த பலூன்ல இருக்கக்கூடிய கேஸை நீ ரிலீஸ் பண்ணும்போது பலூன்ல இருக்கக்கூடிய காத்து பின்னாடி போச்சுன்னா பலூன் எப்படி போகும்? முன்னாடி போகும். அதே மெத்தட் அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா மெத்தட்ல அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு நல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு. ஏன்னா ராக்கெட் எல்லாம் நீ ஏவ போறது இல்லை, யாரோ தான் ஏவறாங்க. சோ அதனால நீ பார்க்கும்பொழுது அந்த பலூன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்ல, அதே மெத்தடாலஜில பயன்படுத்துறது தான் ராக்கெட்டுமே. சோ இன்னொரு இதுவுமே பயன்படுத்துறாங்க. அந்த விதியின் பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உந்த அழிவின்மை விதின்னு சொல்லுவாங்க. என்ன அது? அழிவின்மை, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இங்கிலீஷ்ல சொல்லும் போது மொமெண்டம். ஓகேவா? உந்த அழிவின்மை விதியும் எதுல பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதல்ல பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சோ 6th question, if mass of the man is 50 kg on the earth, then what is his weight? மனிதனின் நிறை பூமியில் 50 கிலோ இருந்தால் அவனுடைய எடை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன நிறைன்றாங்க, எடைன்றாங்க, என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறை, மாஸ், மாசினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம். என்னது? கிலோகிராம். இதுதான் வந்து நிறையினுடையது. ஓகேவா? இதுவே எடை வெயிட்டுக்குன்னு கேட்டாங்கன்னா யூனிட் மாறும். வெயிட்டுடைய எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். பிகாஸ் இதுல எது இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட சேர்த்து சொல்லுவோம், புவியீர்ப்பு விசையோட சேர்த்து சொல்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எடை. ஓகேவா? அப்ப எடையை வந்து புவியீர்ப்பு விசையோட சேர்த்து சொல்லுவீங்க, மாஸ் கிலோகிராம்னு சொல்லுவீங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வெயிட் வந்து 50 கிலோ இருக்குன்னா அவனுடைய வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எடை சொல்றான், நிறை சொல்லிட்டாங்க, நிறைய சொல்லிட்டு எடை சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய கொடுத்துட்டு எடையை கேட்கறாங்க அப்படின்னாலே நீ ஜஸ்ட் எடைனாலே எது இருக்கும்னு சொல்லிட்டேன்? புவியீர்ப்பு மாறிலி இருக்கும். அப்ப புவியீர்ப்பு மாறிலியுடைய வேல்யூ என்ன? 9.8. இதுதான் என்ன வேல்யூ கேட்கறாங்களோ அதோட பெருக்கிடணும். என்ன கிலோல கொடுத்திருக்காங்களோ அதோட அந்த 9.8 பெருக்கிட்டா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சோ இதை பெருக்கி பார்க்கலாமா? அப்ப 9.8 பெருக்கும் போது உனக்கு நடுவுல புள்ளி இருந்துச்சுன்னா புள்ளியை எடுத்துரு, தயவு செஞ்சு எடுத்துரு. உனக்கு தான் புள்ளி இருந்தா கஷ்டமே. வெறும் 98 × 50 பெருக்கு, லாஸ்டா புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? 0 2 0 8 40 5 9 45 49. சோ 4900 வரும். ஒரு புள்ளி எடுத்தல அந்த புள்ளி இங்க சேர்த்துக்கோ. அப்ப ஆன்சர் 490. அப்ப 490 நியூட்டன் இருப்பாரு. ஏன்னா எடையினுடைய அலகு என்ன? நியூட்டன். அப்ப வெயிட்னு கேட்டா அதை வந்து எடை கிலோகிராம்ல சொல்லணும், எடைன்னு கேட்டாங்கன்னா அதை நியூட்டன்ல சொல்லணும். அப்ப 490 நியூட்டன் இருப்பார் 50 கிலோ இருக்கக்கூடிய மனுஷன். இப்போ உங்க வெயிட்டை நீங்க வந்து எடையில கண்டுபிடிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இரு. அடுத்தது, sound cannot travel through which of the following medium? பின்வரும் எந்த ஊடகத்தின் வழியாக ஒலியால் பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஒலியை கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட். அந்த ஒலி எல்லாத்துலயும் பயணிக்கும். இந்த ஒலியால வந்து வேக்கம்ல பயணிக்க முடியாது. அதுதான் நம்மளே இப்ப ஸ்டெத்தோஸ்கோப்ல சொன்னோம்ல. அப்ப வெற்றிடத்துல ஒலியால பயணிக்க முடியாது. ஏன்னா அதுல எதுவுமே இல்ல. ஒலி பயணிக்க ஏதாவது குறிப்பிட்ட தடை தேவை. அப்ப எப்படி சார் காத்துல பயணிக்குதுன்னா காத்துலயும் சில தடைகள் இருக்கும். அதனாலதான் நான் பேசுறது இப்ப உங்களுக்கு கேமரா அங்க இருக்கு, ஆனா நான் பேசுறது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு கேமரால. இப்ப நீங்க உட்காந்து யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹெட்போன்ல கேக்குறீங்கன்னா ஓகே ஃபைன். நீங்க எதுவுமே போடாம டைரக்டா போனை வச்சு பாக்குறீங்கன்னா அப்ப என் சவுண்ட் காது கேக்குதுன்னா நடுவுல இருக்கக்கூடிய மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் யாரு இருக்காங்கன்னா ஹேர், காத்து தான் இருக்கு. அப்ப நான் பேசுறது உனக்கு வந்து கேக்குதுன்னா அது காத்தின் மூலமா தான் கேட்டு. புரியுதா? அப்போ காற்றின் மூலமா பரவும், திண்மத்தின் மூலமாவும் பரவும், திரவத்தின் மூலமாவும் பரவும், வாயுவின் மூலமாவும் பரவும், எல்லாத்துலயும் பரவும். ஆனா எதனால போகாது? வெற்றிடத்துல போகாது. அப்ப எதுல சார் அதிகமா போகும்னா சாலிட், இதுலதான் அதிகமா போகும். அடுத்தது எதுல போகும்னா லிக்விட். அடுத்தது எதுல அதிகமா போகும்னா கேஸ், ஹேர். சோ இதுலலாம் அது அப்படியே கம்மி பண்ணும். ஆனா வேக்கம்ல ஒலியால டிரான்ஸ்மிட் ஆகவே முடியாது. சரியா? அடுத்தது 8வது கேள்வி, what is the velocity of an object at the highest point if it is thrown vertically upward? ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் அப்பொருள் மிக உயரத்தை அடையும் பொழுது அதன் வேகம் என்ன? வேகம்ன்றது திசை வேகம்னு சொல்லலாம்.
சோ ஸ்பீடுன்னு கேட்கறதுக்கு பதிலா திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஒரு பொருளை நான் மேல் நோக்கி எறிகிறோமா, இங்க இருக்கிற ஒரு கல்லை இப்படி மேல் நோக்கி எறிகிறேன்னா மேல போக 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 திசை வேகமானது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குறையும். வெலாசிட்டி வந்து கண்டிப்பா குறையும். ஏன் குறையுது? யாருக்காவது ரீசன் தெரியுமா? படிச்சு மட்டும் வச்சிடுறது. வெலாசிட்டி குறையும். காரணம் என்னன்னா புவியீர்ப்பு விசை இருக்கு. நீ எந்த ஒரு பொருளை மேல் நோக்கி போட்டாலும் கீழே போட்டாலும் அது கீழே தானே விழுது. ஏன்னா புவியீர்ப்பு விசை இருக்குது. அப்ப நான் இந்த பொருளை மேல் நோக்கி போடுறேன்னா இதுக்கு நான் ஒரு விசை கொடுத்துதான் இதை மேல அனுப்பியிருக்கேன். நான் கொடுக்குற விசையை விட கீழே இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை என்ன பண்ணும்? அந்த பொருளை இழுக்கும். ஏவா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? கீழே இழுக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பொருள் கீழே இழுக்குதா? கீழே இழுக்குதா? அப்ப விசை புவியீர்ப்பு விசை என்ன பண்ணுது? கீழ் நோக்கி இழுக்குது. அப்படி கீழ் நோக்கி புவியீர்ப்பு விசை இழுக்கும் போது தயவு செஞ்சு சொல்றேன், கரெக்டா அது வெலாசிட்டி ஆனது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிடும். மேல போற பொருள் நான் தான் விசை கொடுத்து மேல போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கீழே வர 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 அதை அந்த புவியீர்ப்பு விசை இழுக்க 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 அதனுடைய வெலாசிட்டி ஆனது எவ்வளவு தொலைவு போனாலும் என்ன ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். அப்ப வெலாசிட்டி குறையும். இதே ஆக்ஸலரேஷன், முடுக்கம் கேக்குறாங்க. ஆக்ஸலரேஷன், முடுக்கம். முடுக்கம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடுக்கம் ஒண்ணுமே ஆகாதுமா. அது வந்து கிராவிட்டியை பொறுத்து இருக்கும். ஓகேவா? முடுக்கம் என்ன இருக்கும்? கிராவிட்டியை பொறுத்து இருக்கும். புவியீர்ப்பு விசையை பொறுத்து தான் முடுக்கம் இருக்கும். ஏன்னா முடுக்கம் என்பது திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் முடுக்கம், ஆக்ஸலரேஷன். The change in velocity is called as acceleration. அப்ப வெலாசிட்டியில ஏதான ஒரு மாற்றம் இருக்குன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. அப்ப முடுக்கம் வந்து கிராவிடேஷனல் சம்பந்தப்பட்டு மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதாவது சம்பந்தப்பட்டும் இருக்காது. ஓகேவா? ரெண்டு தான் கேட்பாங்க. ஒரு பொருளை மேல் நோக்கி எறியும் போது திசை வேகம் எப்படி இருக்கும்? குறையும். ஒரு பொருளை மேல் நோக்கி இருக்கும்போது முடுக்கம் எப்படி இருக்கும்? நார்மல் கிராவிட்டியா. ஓகேவா? சரி, அடுத்தது 9th question, which can be corrected by using bifocal lenses. bifocal lenses அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இரட்டை குவிய லென்ஸ்கள் பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்யப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இரட்டை குவிய லென்ஸ்கள் பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்யப்படுவது வந்து பிரஸ்பயோபியா. பிரஸ்பயோபியா பிரஸ்பயோபியா அப்படினா என்ன அப்படினு பாக்கும்போது நமக்கு வந்து கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டு வகையான பார்வைகள் இருக்கு. இப்போ மயோபியா அப்படினு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ட பார்வை. மயோபியான்றது என்னது? கிட்ட பார்வை. அப்போ ஹைப்பர்மெட்ரோபியா என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தூர பார்வை. ஓகேவா? கிட்ட பார்வைன்னு ஒண்ணு இருக்கு, தூர பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. சோ மயோபியானா கிட்ட பார்வை. கிட்ட இருக்கிற பொருள் தான் கண்ணுக்கு தெரியும், தூரமா இருக்கிற பொருள் கண்ணுக்கு தெரியாது. பேர்லயே தமிழ்ல அழகா இருக்கு. கிட்ட பார்வைனா கிட்ட இருக்கிற பொருள் கையில தெரியும், தூர பார்வைனா தூரமா இருக்கிறது தெரியும், கிட்ட இருக்கிறது தெரியாது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப தூர பார்வைனா தூர பொருள் கண்ணுக்கு தெரியும், கிட்ட பார்வைனா கிட்ட பொருள் கண்ணுக்கு தெரியும். சோ இந்த மயோபியா கிட்ட இருக்கிற பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராப்ளம் தூரமா இருக்கிறது தெரியாதுன்னு அர்த்தம். அப்ப மயோபியாவை எந்த லென்ஸை கொண்டு சரி பண்ணலாம்னா கிட்ட குழி தோண்டின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப இங்க கான்கேவ் லென்ஸை வச்சு சரி பண்ணலாம். கான்கேவ் குழியாடிய வச்சு இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். இதே ஹைப்பர்மெட்ரோபியானா தூர பார்வை, தூரத்துல இருக்கிற பொருள் தான் கண்ணுக்கு தெரியும், அப்ப அங்க வந்து கிட்ட பொருள் கண்ணுக்கு தெரியாது. அப்ப இத குவியாடிய வச்சு சரி பண்ணலாம். கான்வெக்ஸ். ஓகேவா? சோ வச்சு சரி பண்ணலாம். இப்போ இங்க பிரஸ்பயோபியான்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ். அது என்ன சார்? இரட்டை குவிய லென்ஸ்கள்னா அதுல கான்கேவும் இருக்கும் கான்வெக்ஸும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஏன்? அதுல வந்து நீ கிட்டனாலும் பாத்துக்கலாம், தூரனாலும் பாத்துக்கலாம், ரெண்டு பார்வைகளையுமே சரிப்படுத்தலாம். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய மேல பார்ட், இன்னர் பார்ட், அவுட்டர் பார்ட்னு சொல்லுவாங்க. அவுட்டர் பார்ட்ல ஒரு கிளாஸும் இன்னர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ல ஒரு கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இன்னர் பார்ட்ல இருக்கக்கூடியது ஐ திங்க் குழியாடின்னு நினைக்கிறேன், அவுட்டர் பார்ட்ல வந்து குவியாடின்னு நினைக்கிறேன். சோ இதை வச்சு அந்த ரெண்டு ப்ராப்ளத்தையுமே என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. அப்ப கிட்ட பார்வை இருக்கவங்களும் அதை போட்டுக்கலாம், தூர பார்வை இருக்கவங்களும் அதை போட்டுக்கலாம், நல்லா உட்காந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இது தெரிஞ்சுச்சா இப்ப என்னன்னு? அப்ப பைஃபோக்கல் லென்சஸ் யூஸ் பண்றது மூலமா சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பிரஸ்பயோபியா. சோ லாஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா which force is responsible for drying of clothes in a washing machine. துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர வைக்க பயன்படும் எந்த விசை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மைய விலக்கு விசை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஏன்னா மையத்துல உருவாகி அந்த விசை வந்து வெளியே நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த விசை வந்து இங்கதான் உருவாகும், வெளியில நோக்கி தள்ள ஆரம்பிக்கும். அப்ப மையத்துல இருந்து விலகக்கூடிய விசை மைய விலக்கு விசை. ஓகேவா? துணி துவைக்கும் போதே நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு Dress நீங்க சுழட்டும் போதும் சரி, இல்ல துணி துவைக்கும் போதும் சரி, இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி சுத்திட்டே இருக்கும் வாஷிங் மிஷின். துணி எல்லாம் ஓரமா தான் சுத்திட்டு இருக்குமே தவிர நடுவுல வராது. ஏன்னா நடுவுல உருவாகக்கூடிய விசை துணியை வந்து என்ன பண்ணும்? சுழட்டி அடிக்கும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து அழுக்குல இருந்து எல்லாமே பிரிஞ்சு போகிறதாகட்டும், அதுல இருக்கக்கூடிய ஈரங்கள் வந்து என்ன ஆகட்டும் உலர்த்தப்படக்கூடியதாகட்டும் எல்லாமே நடக்கும். சோ அதுல யூஸ் பண்ணக்கூடிய விசை வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா மைய விலக்கு விசை. சென்ட்ரிபிட்டல் கிடையாது, சென்ட்ரிஃபியூ
ஃபியூகல் விளக்குது, மைய விளக்கு விசை. ஸோ இந்த முக்கியமான விசை தான் அதில் பயன்படுத்துறாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க 10 கொஸ்டின்ஸ்ல. இதே மாதிரி நிறைய எங்க சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய விஷயங்களை நிறைய அப்டேட்ஸையும் தெரிஞ்சுப்பீங்க, நிறைய ஷேரும் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போவோம். உங்களுக்கும் பயன்படட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படட்டும். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.